அப்புறம் இப்போ அமெரிக்க அதிபர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தடாலடி நடவடிக்கைகள். ஏன்னா அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் விழுகும். அப்போ நான் வந்து தங்கம் விலையை வந்து அது குறையும்னு நினைச்சிட்டு நான் வந்து வாங்காமல் இருக்கிறதா, இல்லை நான் வந்து சரி இப்போ வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கிறதா அப்படின்ற சந்தேகமும் இருக்கு. கவர்மெண்ட் வாங்குறாங்கல்ல, நம்ம வந்து சவரன் கணக்கில் பேசியிருக்கோம், மில்லிகிராம் கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கோம், டன் கணக்கில் அவங்க டன் கணக்கில் பேசுகிறாங்க. ஸோ இப்போ அவங்க கவர்மெண்ட் வாங்குற டிமாண்டு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் ப்ரைசஸ் ஷூட்டிங். 15 வருஷம் 20 வருஷத்துல டிஃபரெண்டாக கோல்டு ஏறமானா ஏறத்தான் செய்யும், அதில் டவுட் இல்லை. ரிஃப்ளெக்ட் மணி நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரவீன் சென். தங்கத்தை வந்து நம்ம எதுக்காக வாங்கி வைக்கணும், முதலீடாக இருக்கணுமா, இல்லை வந்து நம்மளுடைய எமோஷனலுக்காக நம்ம வாங்கி வைக்கணுமா, இல்லை சொசைட்டி ஸ்டேட்டஸ்க்காக வாங்கணுமாங்கிற கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேர் இருக்குது. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணலாம், தங்கத்தோட ஹிஸ்ட்ரியை பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு, ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும் போது நம்ம கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பர்ட் இல்லாமல் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதுக்காக நம்ம வந்து சொக்கலிங்கம் பழனியப்பன் சார் தான் வந்திருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இந்த தங்கம் டாபிக் வந்து நாம விட்டாலும் நம்மளை விட மாட்டேங்குதுன்ற மாதிரி தங்கம் வந்து விலை நிற்காம ஏறிக்கிட்டே இருக்குங்க சார். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமாங்க சார்? இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ பாட்டம் ஆஃப் த பிரமிடில் இருக்கவங்களுக்கு வந்து அவங்க நெசசரின்னு ஃபீல் பண்ணுற நம்ம போய் ஒரு நாளில் மாற்ற முடியாது. அவங்க சொல்கிறதுல முக்கால்வாசி உண்மை இருக்குது. அவசரத்துக்கு யார்கிட்ட போய் கேட்டாலும் இப்போ கவர்மெண்ட் லோன் கொடுக்குது, எதாங்க என்னதான் நம்ம சொன்னாலும் இவங்களுக்கு தேவைப்படையில் அவங்களுக்கு தேவைப்படுற நோக்கத்துக்காக கவர்மெண்ட் கடன் கொடுக்குமோ அல்லது ஃப்ரெண்டோ சொந்தக்காரங்க கடன் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ அவங்களுக்கு கோல்டு தான் பெஸ்ட்டாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும். ஏன்னா இப்போ அவங்களே டிசிப்ளின் பண்ணி நிறைய லெவலில் மாறி வந்தால் தான் அந்த லோனை விட்டு அவங்க வெளியில் வர முடியும். ஸோ இப்போ அவங்கள சொல்கிறதுல குற்றம் இல்லை. அவங்க கன்சம்ஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பேரிட்டிவ்லி கம்மி. பட் இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட் இருக்குல்ல, நாட் ஓன்லி பப்ளிக், பேங்க்கு, சென்ட்ரல் பேங்க்ஸ், ஓகே சார், இப்போ அவங்களும் இதில் களத்தில் இறங்கிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம சாதாரண மக்கள் வாங்குறதெல்லாம் ஒரு டிமாண்டுன்னு நான் சொல்லிட மாட்டேன். கவர்மெண்ட் வாங்குறாங்கல்ல, நம்ம வந்து சவரன் கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கோம், மில்லிகிராம் கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்க டன் கணக்கில் பேசுகிறாங்க. ஸோ இப்போ அவங்க கவர்மெண்ட் வாங்குற டிமாண்டு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் ப்ரைசஸ் ஷூட்டிங் அப். ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். தங்கம் வந்து ஒரு டிமாண்டான பொருள்ன்றீங்க, இதுக்கப்புறம் புதுசாக வரப்போகிறது கிடையாது, இருக்குது அந்த மெட்டல் அவ்வளோதான் இருக்குது, மொத்தத்தில் உலகத்தில் இவ்வளோ தான் தங்கம்னு இருக்குது. அப்போ இந்த விலை இப்போ ஏற்றம் இருக்குது, இது ஏறிக்கிட்டே தானே இருக்க போகுது. அப்போ நான் வந்து தங்கம் விலையை வந்து அது குறையும்னு நினச்சிட்டு நான் வந்து வாங்காமல் இருக்கிறதா, இல்லை நான் வந்து சரி இப்போ வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கிறதா அப்படின்ற சந்தேகமும் இருக்குங்க. தங்கம் எப்போ எல்லாருடைய கண்ணையும் கவருதுன்னா அது விலை ஏறிக்கிட்டே இருக்கையில் தான். ஏன்னா நியூஸ் வருது, இன்ஃபர்மேஷன் வருது, நியூஸ் பேப்பரில் வர்றாங்க, டிவி சேனல் அது இது எல்லாத்துலேயும் ஏறுதுன்னு நம்ம சொல்கிறாங்க. அதனால் எல்லோரும் போய் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ஏறுது சொல்ல போனால், ஏன்னா எல்லோரும் இன்னும் கொஞ்சம் வாங்க போகிறாங்க. ஜென்ரலாகவே நம்ம எந்த ஒரு முதலீட்டு கண்ணோட்டத்தோடு பார்க்கல நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்னா, எப்போ ஒரு ப்ரைஸ் வந்து ஏறாமல் கிடக்குதோ, எந்த பொருளாக இருக்கட்டும், அது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஷேராக இருக்கட்டும், கோல்டு, சில்வரு, ரியல் எஸ்டேட்டு, எப்போ அதனுடைய விலை உயராமல் இருக்கிறதோ அல்லது எப்போ விழுந்துக்கிட்டே இருக்குதோ அப்போ போய் வாங்குறது நம்ம பெஸ்ட்டுமோ. அப்போ வாங்கக்கூடிய முதலீடு தான் உங்களுக்கு வந்து லாபத்தை கொஞ்சம் அதிகரித்து தரும். இப்போ வந்து கைண்ட் ஆஃப் வந்து இப்போ கோல்டு வந்து ஒரு பீக்கில் இருக்குது. ஸோ ஜென்ரலாக எந்த கமோடிட்டிக்குமே நம்ம எக்ஸாக்டாக டயத்தை கஸ் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எந்த கமோடிட்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள்னு சொல்லுவோம். ஓகே சார். ஒரு அப் சைக்கிள், ஒரு டவுன் சைக்கிள். இது வந்து நார்மலாக நடக்கக்கூடியது உலகத்தில். மேலே ஏறிக்கிட்டே தான் போகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பங்குச்சந்தையும் மேலே ஏறிக்கிட்டே தான் போகும், மியூச்சுவல் ஃபண்டும் ஏறிக்கிட்டே தான் போகும். நீங்கள் கிராஃபை பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டோ அல்லது பங்குச்சந்தையினுடைய கிராஃப் லாஸ்ட் 20-30 வருஷத்தை எடுத்து பாருங்கள், இப்படியே தான் மேலே போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அப்படியே மேலே போகல என்ன ஆகும், இப்படி ஒரு டிப் ஆகும். டிப் ஆகி ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், அப்புறம் திருப்பி ஏறி மேலே நோக்கும். ஸோ இப்போ எல்லாருமே வந்து இந்த 20 வருஷ பீரியடை பார்க்குறதில்ல, 30 வருஷ பீரியடை பார்க்குறதில்ல. அவங்க இப்போ இன்றைக்கி 8000 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு தங்கம் வந்து ஒரு 4000 ரூபா 5000 ரூபாய்க்கு விழுந்துச்சுன்னு வைங்க, ஐயோ என் பணம் 30% போச்சு, 40% நஷ்டத்தில் இருக்கேன், நான் தப்பு பண்ணிட்டோன்னா அந்த அளவுக்கு விழுமானலாம் எனக்கு தெரியலை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். அல்லது விழுகாமல் இருந்துச்சுன்னா கூட இதே 8000ல் 5 வருஷத்துக்கு இருந்துச்சுன்னா கூட அவங்களுக்கு ரிட்டர்ன் 40% லாஸ், 40-50% லாஸ் மினிமம் லாஸ். ஒரு 5 வருஷம் அப்படியே இருந்துச்சுன்னு வைங்களே. ஸோ அப்போ வந்து அது லாஸ் தான். அப்போ ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, அதே இடத்துல இருக்குன்னா கூட லாஸ் தான். இப்போ வந்து நான் இறங்கினாலும் நான் ஹோல்ட் பண்ணுறேன், ஏன்னா நான் 20 வருஷத்துக்கு தானே வாங்க போகிறேன், 15 வருஷத்துக்கு வாங்கிக்கிறேன். அதனால இப்போ 15 வருஷம் 20 வருஷத்தில் டிஃபரெண்டாக கோல்டு ஏறமானா ஏறத்தான் செய்யும். ஓகே, அதில் டவுட் இல்லை. ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு வாங்கிட்டு அடுத்த 2 வருஷம் 3 வருஷத்தில் கோல்டு விழுகுமா அப்படின்னா ப்ராபப்ளி விழுகலாம். ஏன்னா பீக்கில் இருக்கிறத கண்டு கொஞ்சம் அது என்னைக்கு எப்படி விழுகும் எதனால விழுகும்னு எனக்கு தெரியாது, யாராலையும் சொல்ல முடியாது. ப்ராப்ளி இந்த வாரெல்லாம் கம்மியாகுது, உக்ரைனு, இஸ்ரேலு, ஸோ அமைதி கொஞ்சம் அதிகமாகும்.
அப்புறம் இப்போ அமெரிக்க அதிபர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தடாலடி நடவடிக்கைகள் ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் கொஞ்சம் குறையலாம். ஸோ அல்லது அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறலாம். ஏன்னா அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறிச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் விழுகும். எல்லாம் கோல்டை விற்றுட்டு அமெரிக்க பாண்டை போய் வாங்குவாங்க, டாலர் பாண்டை. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட் அங்கே அதிகமாகும் போது இங்கே வந்து ஜென்ரலாக உலக டாலர் ப்ரைஸில் வந்து கோல்டு விழுகும். ஓகே சார். ஏன்னா இப்போ அமெரிக்காவில் 8% இன்னைக்கு 4.5% பாண்டுக்கு ஒரு 6% கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கோல்டை விற்றுட்டு எனக்கு அதில், ஏன்னா கோல்டில் வந்து இன்கம் இல்லை, அதில் எனக்கு இன்கம் கிடைக்குதுல்ல அப்படின்ட்டு போய் அதை வாங்க ஆரம்பிப்பாங்க. சில சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டங்கள்ல எல்லாம் மத்திய அரசாங்கங்கள், பல அரசாங்கங்கள் வந்து தங்கிட்ட வச்சு இந்த கோல்டு ரிசர்வை விற்றாங்க. ஓகேங்க சார். ஓகே, இப்போ வந்து வாங்குறாங்க. பட் ஐரோப்பிய அரசாங்கங்கள் அது மாதிரி பல அரசாங்கங்கள் வந்து ஒரு பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாலேலாம், 10-15 வருஷம் முன்னாலேலாம் நிறைய பேர் விற்றாங்க அரசாங்கங்களே. இப்போ அரசாங்கங்கள் விற்கல, மார்க்கெட்டில் ப்ரைஸ் டவுன் ஆகிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா அது லார்ஜ் சேல், டன் கணக்கில் எகைன் விற்பாங்க. ஸோ வாங்குறதும் டன் கணக்கில் வாங்குறாங்க, விற்கிறதும் டன் கணக்கில் வாங்குறாங்க. பட் இன்னைக்கு லெவலில் வந்து எந்த அரசாங்கமும் விற்கிற மாதிரி எனக்கு தோணலை. பட் ஜென்ரலாக சொல்ல வரேன், அது எந்த ரீசனாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இதை வச்சு உங்களுக்கு அதனால் வந்து கோல்டு வந்து இப்போ இன்னைக்கு எனக்கு வேணும், அடுத்த 3 மாதம் 6 மாதத்தில் எனக்கு தேவைன்னா கோல்டு வாங்கித்தான் ஆகணும், அதில் எந்த கேள்வியுமே இல்லை. ஓகே, இன்னையிலேருந்து 15 வருஷத்தில் எனக்கு தங்கம் தேவை அப்படின்னா வெயிட் பண்ணி வாங்கலாம். அதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போ பீக்கில் இருக்க அசட்டு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து கடந்த 4 மேயிலேருந்து ஏப்ரல் மேயிலேருந்து அப்புறம் போன செப்டம்பர் வரைக்கும் 2024 செப்டம்பர் வரைக்கும் மார்க்கெட்டு பீக்கில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸ்டாக் மார்க்கெட்டு எல்லோரும் ஏறுதுன்னு நிறைய போட்டாங்க, பண்ணாங்க. இப்போ அது அடிபட்ட பிறகு தான் நமக்கே தெரியுது, அப்போ தான் பீக்குன்னு, செப்டம்பர் தான் பீக்குன்னு. பட் அதுக்கு முன்னாலே ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் வேல்யூவேஷன் அதிகம்னாங்க. ஆனால் இப்போ 25% விழுந்திருக்கு, 20-22% விழுந்திருக்குன்னு வைங்க ஸ்மால் கேப் மிட் கேப். இப்போ போய் மக்கள் தாராளமாக அதில் முதலீடு பண்ணலாமானா எஸ்ஐபி அது இதெல்லாம் முதலீடு பண்ணலாம். ஆனால் இப்போ யோசிக்கிறாங்க, விழுந்திருக்கே திரும்ப விழுவுமா, இன்னும் கொஞ்சம் விழுவுமான பயம். ஸோ முதலீட்டில் இந்த கான்ட்ராரியன் அப்ரோச்சை தான் நம்ம வந்து மாற்றணும். விழுகிற அசட் கிளாஸை கிராஜுவலாக வாங்கிட்டு ஏறுற அசட் கிளாஸை கிராஜுவலாக விற்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ ஆரம்ப கட்டத்தில் நான் வந்து புதுசாக ஒரு நியூ இன்வெஸ்டராக இல்லை வாங்குறேன், இல்லை ஒரு 2-3 இயர்ஸாக நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, எனக்கு 2-3 வருஷமா நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் சைக்கிள்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா 26லேருந்து இப்போ கீழே போயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சவுப்பு கலரில் எல்லாத்துலேயும் பார்ப்பேன் நான், ப்ராஃபிட்டே எல்லாமே என்ன ரெட்டாக இருக்குன்னு பார்க்குறேன் நான். அப்போ இந்த நேரத்தில் நான் வந்து கோல்டில் ப்ரைஸ் ஏறிட்டே இருக்கு. ஸோ அந்த ஒரு இது வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு சீசன் வச்சுக்கிட்டா அதில் கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாமாங்க? இல்லை, டைவர்சிஃபிகேஷன் இன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் குட், நோ டவுட் அபவுட் இட். சரி, லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் ஒரு 5% கோல்டில் போட்டுக்கிறேன், 10% போட்டுக்கிறேன், 15% போட்டுக்கிறேன், 20% போட்டுக்கிறேன், தப்பே கிடையாது. லாங் டேர்மில் இட் வில் ஈல்ட் யூ குட் ரிசல்ட்ஸ். பட் என்னென்னா அந்த டைவர்சிஃபிகேஷன் நம்ம பண்ணையில் அதை லாங் டேர்முக்கு நம்ம ஸ்டிக் பண்ணணும். ஓகே, கண்டினியூஸாக நான் ஒரு 3000 ரூபா 2000 ரூபா கோல்டு ஃபண்டில் போடுறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா அந்த 2000 3000 தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். கோல்டு ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த ஆவரேஜை வந்து நம்ம பார்க்க முடியும், ஒரு ரிட்டர்னை எடுக்க முடியும். யூஸ்வலாக மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஏறிக்கிட்டே இருக்கேன்னு ஒரு 2000-3000 எஸ்ஐபி ஆரம்பிக்கிறாங்க கோல்டு ஃபண்டில். அப்புறம் ரொம்ப சட்டிலாக இருக்கையில், அமைதியாக அந்த ஃபண்டு உட்காந்துக்கிட்டே இருக்கையில் ஒன்றுமே ரிட்டர்ன் இல்லை, கடந்த 3 வருஷமாக இல்லை, 4 வருஷமாக இல்லை, வேண்டாம் நான் ஃபண்டு மாற்றிக்கிறேன், கோல்டில் வேண்டாம் நான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போகிறோன்னு போய்க்கிறாங்க. அந்த மனநிலை மாறாமல் கோல்டுக்கு ஒரு அலோகேஷன் கொடுக்கணுமா அப்படின்னா டெஃபினட்டாக கொடுக்கத்தான் வேணும். டெட் ஃபண்டுக்கு ஒரு அலோகேஷன் கொடுக்கணும், கடன் சார்ந்த திட்டங்களுக்கு, அல்லது ஆர்டி மாதிரி அது மாதிரி, அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் டெட் ஃபண்டுன்னு சொல்லுவோம், அதுக்கு ஒரு அலோகேஷன் கொடுக்கணும். ஈக்விட்டி ஃபண்டுகளுக்கு அலோகேஷன் கொடுக்கணும். ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து நம்மகிட்ட இருக்கிற வீடுகளே போதும் பெரும்பாலான மக்களுக்கு, அதுவே ஒரு பெரிய சொத்து தான். ஏன்னா அவங்களுடைய ஆஸ்தியில் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து 40 லட்சம் 50 லட்சம் 1 கோடின்னு ஒரு மேஜராக இது அதில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை போய் அடிஷ்னலாக வாங்க வேண்டாம். ரியல் எஸ்டேட்டில் அடிஷ்னல் முதலீடு என்னையே கேட்டிங்கன்னா தேவையில்லை. என்னுடைய ஒப்பீனியனில் பெரும்பணம் இருக்கவங்க பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். நான் சாதாரண மக்களுக்கு சொல்கிறேன், அதில் தேவையில்லை. பட் கோல்டில் ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, டெட் ஃபண்டில் ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் கொஞ்சம் அதிகமான ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது எல்லாமே வந்து பலன் தரும். இப்போ எனக்கு இன்னொரு முக்கியமான சந்தேகம் இந்த கமெண்ட்ஸில் வருது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தங்கம் விலை வந்து நம்ம சொன்ன மாதிரி அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ 35% மேலே வந்து கொடுத்துருக்கு, ஈக்விட்டி எல்லாமே பீட் பண்ணி போயிடுச்சு. இப்போ நான் வந்து ஏற்கனவே வாங்கி வச்ச கோல்டு நான் இப்போ விற்கலாமா, கரெக்டான டைமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, டெஃபினட்டாக அவங்க பார்த்து பண்ணிக்கிறது. பட் என்னென்னா இதை விடவும் ஹையராக போச்சுன்னா கவலைப்படாதீங்க. ஓகே, மியூச்சுவல் ஃபண்டுகளில் வந்து மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டுன்னு இருக்குது. பாண்டு, கோல்டு, ஷேர்ஸ்
3 வாங்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ எப்பப்போலாம் வந்து இப்போ இது மாதிரி கோல்டு ப்ரைஸ் அதிகமாகுதோ கோல்டை விற்றுட்டு ஓகேங்க சார். டெட்டுக்கு கொஞ்சம் மாற்றுவாங்க, ஈக்குட்டிக்கு மாற்றுவாங்க. இப்போ கடந்த செப்டம்பர் அக்டோபரில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஈக்குட்டி ரொம்ப பீக்காக இருக்குது அப்படிங்கிறத வந்து அப்போ அதுலேருந்து விற்றுட்டு கோல்டுக்கு மாற்றினாங்க. அது உள்ளுக்குள்ளேயே அவங்க பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி அந்த அசட் அலோகேஷன் மாடல் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, கோல்டுனா 15 20 10% வாட் எவர் நான் தான் டிசைட் பண்ணிக்கணும். எனக்கு நான் டிசைட் பண்ணிக்கிட்டு ஓகே நான் 15 எப்போவுமே நான் 15% கோல்டு வச்சுக்கிறேன், ஓகே. ஒரு 25% வந்து டெட் ஃபண்ட் வச்சுக்கிறேன், 40 ஆச்சு, ஒரு 60% வந்து ஈக்குட்டி வச்சுக்கிறேன். ஓகே. இது அலோகேஷன், ஃபிக்ஸ்டு அலோகேஷன். ஓகே. ஸோ இது எப்பப்போலாம் வந்து இப்போ மார்க்கெட் ஏறுதுன்னு வைங்க, ஸ்டாக் மார்க்கெட், அப்போ இந்த 40 வந்து 45 ஆகும். ஓகே. ஓகேங்க சார். அந்த 45 வந்து ஒரு 5% விற்றுட்டு கோல்டு சீப்பாக இருக்கா இல்லை டெட்டு சீப்பாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகே. ஓகேங்க சார். அதில் கொண்டாந்து அந்த பணத்தை போட்டுறணும். ஓகேங்க. எய்தர் அதில் ரெண்டும் சீப்பாக இருந்துச்சுன்னா ரெண்டுலையும் அலோகேட் பண்ணிடணும். இப்போ திருப்பி இப்போ இன்னைக்கு போன்ற சுச்சுவேஷனில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் விழுந்திருக்கு. அப்போ உங்கள்கிட்ட 40 இருந்தது 35 ஆயிருக்கும். ஆமாங்க சார். குறைஞ்சிருச்சு. அப்போ இங்கே இருந்து கோல்டுலேருந்து கொஞ்சம் எடுத்து டெட்லேருந்து கொஞ்சம் எடுத்து அந்த 5% கேப்பை இங்கே ஃபில்அப் பண்ணிக்கணும். ஓகே. இறங்கும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது. கரெக்ட். இது ஆட்டோமேட்டிக், நம்ம மைண்டே யூஸ் பண்ண வேண்டாம், மெக்கானிக்கல் ப்ராசஸ். ஓகே. நம்ம ஃபிக்ஸ் மட்டும் பண்ணிக்கிறோம் பர்சன்டேஜ். என்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்குது, என் ஆஸ்தி அவ்வளோதான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 10 லட்சத்தில் வந்து நான் 2 லட்சத்துக்கு கோல்டுக்குன்னு ஒதுக்கிடுறேன், ஒரு 3 லட்சம் டெட்டுக்குன்னு ஒதுக்கிடுறேன், ஒரு 5 லட்சம் வந்து ஈக்குட்டிக்குன்னு ஒதுக்குறேன். ஸோ இப்போ இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ப்ராபப்ளி ஒரு ரேஷியோவில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி கோல்டு அதிகமாக இருக்குது, அப்போ நான் 2 லட்சம் வேண்டாம் 1 லட்சத்துக்கு வாங்கிக்கிறேன். ஓகே. அது மாதிரி எங்கேயாச்சும் ஒரு பேஸில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த பர்சன்டேஜை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஒர்க் அவுட். ஓகே. அவங்க நாலேஜே யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே. எப்போ போல் வேல்யூ ஏறுதோ கொஞ்சம் மாற்றிக்கணும். இதை வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக அவங்க பண்ணிடுறாங்க. ஓகே. அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக, ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்மளை விட இன்னும் நாலேஜ் இருக்கும். ஜென்ரல் சாதாரண மக்களை விட அவங்களுக்கு வந்து கோல்டு இப்போ ஓவர் ப்ரைஸ்டா, அண்டர் ப்ரைஸ்டா, ஸ்டாக் மார்க்கெட் ஓவர் ப்ரைஸ்டா, அண்டர் ப்ரைஸ்டா, இதை பூரா ஏன்னா தொழிலே அதுதான், அவங்க சம்பளமே அதுக்கு தான் கிடைக்கிது. ஆமாம், நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இன்னும் ஷூட்டிங் எடுப்போம், கொஞ்சம் நேரம் கடைக்கு போவோம், நம்ம ஆஃபீஸை பார்ப்போம், அப்புறம் என்ஜின் நேரத்தில் இப்போ இது இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்ப்போம். இது வந்து அவங்களுக்கு டோட்டல் ஜாப். ஸோ அதனால் அதை அவங்க இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. இது நம்மளால் ஒருவேளை இது மாதிரி பெர்ஃபெக்டாக பண்ண முடியலைன்னா அது மாதிரி மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டுகளில் மக்கள் வந்து முதலீடு பண்ணுறதுக்கு யோசிக்கலாம். சார், இன்னொரு கமெண்ட்டும் கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கழிச்சு எனக்கு கோல்டு தேவை இருக்கும், ஏன்னா என்னோட பொண்ணுக்கு வந்து நான் இன்றைக்கி கல்யாணம் பண்ணுற சூழ்நிலை இருக்கும். இப்போ இந்த கேள்வியே என்னென்னா, நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் தங்கத்துக்கு, ஆனால் அது தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணவா ஒரு 15 வருஷத்துக்கு, இல்லை நான் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு லார்ஜ் கேப்லையோ இல்லை இண்டெக்ஸ்லேயோ நான் போட்டுட்டு 15 வருஷம் கழிச்சு அந்த பணத்தை எடுத்து நான் கோல்டு வாங்குவா? இந்த கன்ஃபியூஷன் எனக்கு இருக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துருச்சு. இல்லை, இன் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு லாங் டேர்ம் நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட்டு ஒரு 30 வருஷம் 20 வருஷம் எனி பீரியட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த 30 வருஷ பீரியட் 1995லேருந்து 2025 வரைக்கும் எடுத்தோம்னு வச்சுங்களேன். ஓகே. 30 வருஷ பீரியடில் ஆவரேஜாக கோல்டு வந்து அரௌண்ட் ஒரு 9 to 10% கொடுத்துருக்கு பர் இயருக்கு. ஓகேங்க சார். அன்னைக்கு ஒரு 450 ரூபா கிராமு, இன்னைக்கு 7000 சொச்சம் 8000 மேலே போயிடுச்சு, 8000 மேலே போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு என்னென்ன 16-17 மடங்காக இருக்குது கோல்டு. 1 ஃபுல் ரிட்டர்ன் ஆனால் 1 ஃபுல் ரிட்டர்ன், நோ டவுட். ஸோ கோல்டை விட எஃப்டி வந்து கொஞ்சம் குறைவாக தான் கொடுத்துருங்க ரிட்டர்ன். ஆமாங்க. இன்னைக்கு லெவலில் இந்த காலங்கள் மாறலாம், பட் இன்னைக்கு லெவலில் வந்து லாஸ்ட் 30 வருஷத்தில் கோல்டை விட எஃப்டி கொஞ்சம் ரிட்டர்ன் 8 அது மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து 9 to 10 கொடுத்துருக்கு. இப்போ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13-14% கொடுத்துருக்கு. இண்டெக்ஸ் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஸோ அப்படிங்கிறதுல வந்து 30 வருஷத்தில் ஒரு 4% கூடனா அது அமௌண்ட் எங்கேயோ போயிடும், காம்பவுண்டிங்கில் எங்கேயோ போயிடும், பயங்கரமாக போயிடும். ஸோ அப்படிங்கையில் வந்து இன்னும் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு தான் எனக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து தாராளமாக அவங்க வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் போட்டுக்கிட்டு அன்றைக்கு தேதியில் ஏதோ ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் முன்னால் கொஞ்சம் பிளான் பண்ணி கோல்டை வாங்கிக்கலாம் அவங்க. தட் வுட் பி பெட்டர் சாய்ஸ் அவங்களுக்கு. ஆனால் ஒரு 10-15 வருஷத்தில் டெஃபினட்டாக வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து கோல்டை விட, ரியல் எஸ்டேட்டை விட, ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். அது வந்து இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் அது டெஃபினட்டாக பாசிபிள். ஸோ அதனால் அவங்க ஒரு லாங் டேர்ம் ஹொரைசான் உள்ளவங்க
தாராளமாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஈக்விட்டி ஃபண்டுகளில் போட்டுட்டு ஓகே. அதுக்கு முன்னால் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னால் பிளான் பண்ணி கோல்டு வாங்கிக்கலாம். இல்லை கிராஜுவலாக கூட ஒரு 10-11 வருஷத்துக்கு மேலே ஒரு 4-5 வருஷத்தில் பிளான் பண்ணி கூட கோல்டு எடுத்துக்கலாம் அவங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஏற்கனவே உங்களுக்கு கோல்டு சம்பந்தமான இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கும். சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. திரும்பியும் வந்து சுக்கலிங்கம் சார்ட்டே வந்து நம்ம கேட்ட சந்தேகங்கள் எல்லாத்தையும் தீர்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். மறக்காம உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்ல கேளுங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.